ஜியோஜிப்ராவில் சர்க்கிள் டூலில் இருக்கக்கூடிய சர்க்கிள் வித் சென்டர் த்ரூ பாயிண்ட் அப்படிங்கிற டூலை பற்றி அடிப்படை தகவல்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கும். சர்க்கிள் வரைவதற்கு சர்க்கிளோட மையம் வேணும், அப்புறம் அந்த சர்க்கிள் மேலே இருக்கக்கூடிய ஒரு புள்ளி வேணும். இது ரெண்டையும் வைத்தோம்னா நம்ம இந்த டூலை யூஸ் பண்ணி ஒரு வட்டம் வரைஞ்சிடலாம். மிகவும் எளிதானது. இந்த டூலை கிளிக் பண்ணோன்னா நமக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறது சொல்லுது பாருங்கள். செலக்ட் சென்டர் பாயிண்ட் தென் பாயிண்ட் ஆன் சர்க்கிள். அதாவது ஒரு மையப்புள்ளியை தேர்ந்தெடுங்க, அதுக்கப்புறம் வட்டத்தின் மீது உள்ள ஒரு புள்ளியை செலக்ட் பண்ணுங்க. அவ்வளோதான். ஓகே, இதை செலக்ட் பண்ணோன்னா நம்ம முதல்ல என்ன பண்ணிக்கிறோம், ஒரு புள்ளி வைத்துக்கிட்டே நம்ம ஆரம்பிக்கலாம். இல்லை நம்மளா ஒரு இடத்துல கிளிக் பண்ணாலும் அது மையமாக எடுத்துக்கொள்ளப்படும். பாருங்கள், முதல் புள்ளி வச்சுட்டேன். ரெண்டாவது புள்ளி வைக்கிறதுக்காக நான் அப்படி மவுஸை வெளில கொண்டு வந்தால் அது ரெண்டாவது புள்ளி எங்கே வைக்கணுங்கிறதுக்கு நமக்கு வட்டம் பெரிதாகிட்டே இருக்குது. இப்போ நான் இந்த இடத்துல கிளிக் பண்ணால் நமக்கு அந்த புள்ளி வழியாக ஒரு வட்டம் உருவாகிடுது. ஓகே, இதுதான் சர்க்கிள் வித் சென்டர் ஏ அண்ட் பாசிங் த்ரூ த பாயிண்ட் பி அப்படிங்கிறது. ஏங்கிறத மையமாகவும் பிங்கிற புள்ளி வழியாகவும் செல்லக்கூடிய வட்டம். அதோட ஈக்குவேஷன் நமக்கு தெரியுது பாருங்கள். ஈக்குவேஷன் அதோட வடிவத்தில் எப்படி தெரியுது பாருங்கள். ஓகே, இந்த சர்க்கிளுக்கு என்ன பேர் அப்படிங்கிறத நம்ம இங்கே காட்சிப்படுத்துறதுக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, மறுபடியும் மூவ் டூவில் கிளிக் பண்ணிவிட்டு வட்டத்தின் மேலே நம்ம கிளிக் பண்ணோம்னா அதில் ஷோ நேம் அண்ட் வேல்யூ கொடுத்தோம்னா பாருங்கள், சர்க்கிளோட மையம் வந்து என்னென்னா 4,1 மற்றும் ஆரம் வந்து அதோட ஸ்கொயர்டு வந்து எவ்வளோதுன்னா 17 அப்படின்னு இருக்குது பாருங்கள். ஆர் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 17. ஓகே, இதில் ஏற்கனவே செலெக்ஷனில் இருக்கிறனால இதோட கலரை நம்ம மாற்றிக்கலாம். ஓகே, இந்த மைய புள்ளியில் கிளிக் பண்ணி அதோட கோஆர்டினேட்டையும் நம்ம அதிலே தெரிகிற மாதிரி வைக்கலாம். வெளியில் கிளிக் பண்ணிட்டு நம்ம இந்த கிரிட் வியூவை கேன்சல் பண்ணிட்டோம்னா இன்னும் நமக்கு கிளியராக தெரியுது பாருங்கள். ஓகே, இப்போ இன்னொரு வட்டத்தை இதே மாதிரி உருவாக்கும் பாருங்கள். மறுபடியும் கிளிக் பண்ணிட்டேன். வட்டத்தின் மையம் ஆரம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணியாச்சு. இன்னொரு வட்டம் நமக்கு உருவாக்கும். இப்போ இந்த வட்டத்துக்கும் பாருங்கள், அதோட ஈக்குவேஷன் நமக்கு இந்த மாதிரியான வடிவத்தில் கிடைக்குது. ஈக்குவேஷனோட டைப்பை நம்ம மாற்றலாம். எப்படி அப்படின்னா, மறுபடியும் மூவ் டூவில் கிளிக் பண்ணிவிட்டு சர்க்கிள் மேலே கிளிக் பண்ணிடுறேன். அதில் ஷோ நேம் அண்ட் வேல்யூ கொடுத்துட்டோம்னா இது மாதிரி வடிவத்தில் கிடைக்குது. இந்த ஈக்குவேஷனை இந்த மாதிரியான வடிவத்தில் மாற்றணும். x² + y² + 2gx + 2fy + c அப்படிங்கிற வடிவத்தில் மாற்றோம்னா இது மாதிரி மாற்றிக்கலாம். ஏற்கனவே தெரிகிற அந்த ஈக்குவேஷனையும் இந்த வடிவத்தில் தெரியணும்னா என்ன பண்ணலாம், அது மேலே ரைட் கிளிக் பண்ணால் நமக்கு ஈக்குவேஷனோட ஃபார்மேட் இந்த மாதிரியான வடிவத்தில் நமக்கு கிடைக்குது. ஓகே, இப்போ இவ்வாறாக ஒரு வட்டத்தை உருவாக்குவது எப்படி அப்படிங்கிறதுக்கு முதன்மையானது வட்டத்தின் மையம் மற்றும் அது வழியாக செல்லக்கூடிய ஒரு புள்ளி தெரிஞ்சதுன்னா அதை நம்ம ஈஸியாக உருவாக்குவதற்கு இந்த டூல் நமக்கு உதவியாக இருக்குது. ரைட், இப்போ வட்டத்தின் மேலே ஒரு புள்ளி நம்ம உருவாக்கி கூட இதை என்ன பண்ணலாம், அந்த லோக்கஸை நம்ம ட்ரேஸ் அவுட் பண்ணலாம். பாருங்கள், இப்போ வட்டத்து மேலே ஒரு புள்ளி வச்சாச்சு. இந்த ட்ரேஸ் ஆன்கிறத கொடுத்துட்றோம். அனிமேஷனையும் ஆன் பண்ணிடுறோம். பாருங்கள், நமக்கு இதை மாதிரியான வடிவத்தில் அந்த வட்டம் வந்து ட்ரேஸ் ஆகிறது தெரியுது. அப்போ அந்த வட்டம் எப்படி உருவாகுது அப்படிங்கிறத நம்ம ட்ரேஸ் அவுட் பண்ணி கூட காமிக்கலாம். இது மாதிரி வட்டத்தின் மீது உள்ள புள்ளிகளை நம்ம அனிமேஷன் பண்ணுறது மூலமாக வட்டத்தின் அந்த பாதையை நம்ம உருவாக்கி காமிக்கலாம். ஓகே, இன்புட் பாரில் நம்ம சர்க்கிள் CIR அப்படின்னு டைப் பண்ணோம்னாலே நமக்கு சர்க்கிள் பாயிண்ட் டு பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி கிடைக்குது பாருங்கள். இப்போ பாயிண்ட்டுங்கிறத நம்ம என்ன கொடுக்கலாம், இப்போ ஒரு ஈங்கிற ஒரு பாயிண்ட் கொடுக்குறேன். டேபை டைப் பண்ணி பாசிங் த்ரூ த பாயிண்ட் டின்னு கொடுப்போம். பாசிங் த்ரூ த பாயிண்ட் டி. அப்போ ஈங்கிறத சென்டராகவும் டி வழியாக செல்லக்கூடிய வட்டம் நமக்கு கிடைச்சிது பாருங்கள். இதை இன்புட் பாரில் டைப் பண்ணுறது மூலமாகவும் நம்ம உருவாக்கி கொண்டு வரலாம். ஓகே, இவ்வாறாக வட்டத்தை நம்ம உருவாக்குவதற்கு இந்த சர்க்கிள் சென்டர் பாசிங் த்ரூ த பாயிண்ட் டூல் நமக்கு உதவியாக இருக்குது. தேங்க்யூ.